இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ நடந்தோம் அந்த பொண்ணோட பிடிவாதத்தால தான் தான் புருஷனோட உயிரை காப்பாத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கண்டிஷன் கூட மோசமா இருக்கு. அந்த கண்டிஷன்ல கூட தான் புருஷனை காப்பாற்றணுங்கிற இன்டென்ஷன்ல கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா நிஜமாவே அவங்க கிரேட். இப்போ உங்க பையன் ரொம்ப நல்லா இருக்காரு. இந்தாங்க சார், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இல்ல பரவாயில்ல, எடுத்துக்க வேண்டாம். உங்க இன்ஃபர்மேஷனால தான் எங்களால வர முடிஞ்சது. வாங்கிக்கோங்க. வரோம் சார், வரோமா? எங்க லட்சுமி, 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 லட்சுமி. லட்சுமி, லட்சுமி எங்க? லட்சுமி. லட்சுமி, லட்சுமி. லட்சுமி. சார், சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. இப்ப எப்படி இருக்கேன் உங்களுக்கு? இவங்க சேஃபா தான் இருக்காங்க சார். ஆனா உங்க மேல உங்க வைஃப் உயிரே வச்சிருக்காங்க சார். அதனாலதான் அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தாலும் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க மட்டும் கூட்டிட்டு வரலனா உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிருக்கும் சார். அது மட்டும் இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்தப்போ என் நெத்தியில குங்குமம் இல்ல, என் புருஷனுக்கு என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிட்டாங்க சார். என் நெத்தியில குங்குமம் என்ன ஆச்சு, என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு? சார்,
மித்ரா வாழ்க்கையில ஏதோ நடக்க போதுன்னு எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னு உங்ககிட்ட, அத்தை கிட்ட, தேவயானி கிட்ட, வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன். ஆனா நீங்க யாரும் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. என்னோட வேதனையை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. மித்ரா மேல நான் அதிகமா பாசம் வச்சிருக்கிறதுனால, பொசிசிவ்னால அப்படி சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில ஜோசியர் மட்டும்தான் நான் சொன்னதை நம்பினாரு. இந்த தாயோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டாரு. அரவிந்தா, மித்ராவுக்கு ஏதோ நடக்க போகுதுங்கிற பயம் உண்மைதான். மித்ரா பிறந்த நட்சத்திரப்படி அவனுக்கு மார்க்கண்டேய தோஷம் இருக்கு. மார்க்கண்டேய தோஷமா? அப்படின்னா ஏதாவது ஆபத்தா சாமி? எந்த ஒரு தோஷத்துக்கும் அதுக்கு பரிகாரம் உடனே கிடைக்கும். ஆனா மார்க்கண்டேய தோஷத்துக்கு அப்படி இருக்காது. அந்த தோஷத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, பூமியை கார்மேகங்கள் சூழ்ந்த மாதிரி சாவு மித்ராவை சூழ்ந்திருக்கு. அந்த தோஷத்தோட தாக்கம் இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. சாமி, தோஷ பரிகாரங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்கிறேன். எவ்வளவு ஹோமம் செய்யணும்னாலும் நான் தயாரா இருக்கேன் சாமி. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அதை இஷ்டத்தோட பண்றேன் சாமி. இந்த தோஷ பரிகாரத்துக்கு இந்த பூஜையோ புனஸ்காரங்களோ முக்கியம். மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்.